வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். அப்வொர்க் ஃபார் பிகினர் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அப்வொர்க் அப்படின்ற ஃப்ரீலான்ஸ் சைட் மூலமாக எப்படி நான் வீட்டில் இருந்தபடியே பார்ட் டைமில் கிராஃபிக் டிசைனிங் ஒர்க் செஞ்சு கொடுத்து ஒரு 3 இயர்ஸில் எப்படி 6 to 7 lakhs நான் ஏர்ன் பண்ணேன் அப்படின்ற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். நீங்களும் அப்வொர்க்கில் அவைலபிளாக இருக்க ஜாப்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை செஞ்சு கொடுத்து எப்படி பார்ட் டைமில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நான் கைட் பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா அப்வொர்க் ஃபார் பிகினர் சீரிஸில் இதுக்கு முன்னாடி நம்ம வெளியேற்றிருக்கிற வீடியோக்களை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் upwork.comல எப்படி வெரிஃபைட் கிளைண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுற ஜாப்ஸ் மட்டும் நம்ம பார்க்குறது, நம்ம எப்போ ஒரு ஜாப் நமக்கு அவார்ட் ஆகும், எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணுன்ற விஷயங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். இது என்னுடைய அப்வொர்க் ஹோம் பேஜ். என்னுடைய ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரியான டிசைன் ஜாப்ஸ் இதில் காட்டுது. இந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா 3 விதமான கிளைண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வெரிஃபைட், அதுக்கடுத்து $0 ஸ்பெண்ட், அப்புறம் ஸ்டார் ரேட்டிங் எதுவும் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னா இவங்களோட பில்லிங் டீட்டெயில்ஸ் வந்து அப்வொர்க்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இவங்க எந்த ஜாபும் கொடுத்து யாருக்கும் பேமெண்ட் கொடுக்கல, யாரும் எந்த ஃப்ரீலான்சரும் இவங்களுக்கு ஃபீட்பேக் ரேட்டிங்கும் கொடுக்கல. இதுக்கு அர்த்தம் இவங்க புதுசாக வந்திருக்கலாம், இப்போ தான் பில்லிங் டீட்டெயில் கொடுத்துருக்கலாம். ஸோ இவங்க ஜாப் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபார்ம் ஸ்டேட், ஒரு நம்பிக்கையான கிளைண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அப்வொர்க்கு அவங்களோட பில்லிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது. உங்களுக்கு கான்ட்ராக்ட் அவார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அவங்க அந்த ஃபண்டை அப்வொர்க்கு கிட்ட எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் அவங்க ஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாபை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் ஜாபை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா எஸ்க்ரோவில் இருக்கிற அந்த அமௌண்ட்டை அப்வொர்க் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, அவங்களோட கமிஷனை பிடிச்சிக்கிட்டு. அடுத்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அன்வெரிஃபைட், ஸ்டார் ரேட்டிங்கும் இல்லை, டாலர்ஸும் அவங்கள்ட்ட இல்லை. இந்த மாதிரி ஒரு கிளைண்ட், இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிளைண்ட் ஹிஸ்ட்ரி இல்லை, அவங்க புதுசாக வந்திருக்காங்க, பில்லிங் டீட்டெயில்ஸும் அப்வொர்க் கொடுக்கல. ஸோ இந்த ஜாப் நம்ம ப்ரப்போஸ் பண்ணி ஜாப் ஒர்க் பண்ண போகிறோன்னா இந்த கிளைண்ட் கிட்ட நமக்கு அப்வொர்க் தரப்புலேருந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரணும், கான்ட்ராக்ட் ஸ்டார்டட்னு வரணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அக்ரி பண்ணுற அந்த அமௌண்ட்டை அவங்க அப்வொர்க்குக்கு சென்ட் பண்ணியிருக்கணும். இதற்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இமெயிலையும் அப்வொர்க்கோடைய உங்களோட டேஷ்போர்ட்லேயும் தெரியும். நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் உங்களோட ஜாபை ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது 3வது விதம் பேமெண்ட் வெரிஃபைடு இருக்குது, ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் $300 ஸ்பெண்ட்னு இருக்குது. ஸோ இந்த கிளைண்ட்டை நம்ம நிச்சயமாக நம்பலாம். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் அப்வொர்க்கில் இருக்கும். அவங்க ஏற்கனவே அவங்க பில்லிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஜாப் ஹையர் பண்ணி $300 கிட்ட அவங்க பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்டார் ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க. இதில் ஒர்க் பண்ண இவங்ககிட்ட ஒர்க் பண்ண நம்மள மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் இவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ரேட்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸோடைய அந்த ரேட்டிங்கை அவங்க ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாப் அவங்க கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டாலர்ஸ் கொடுத்துருக்காங்க, இவங்களை பற்றி இந்த கிளைண்ட்டை பற்றி ஃப்ரீலான்சர்ஸ் என்னென்ன சொல்கிறாங்கன்ற ஃபீட்பேக்கையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு உறுதியாக நம்பிக்கையாக நம்ம ஒர்க் பண்ணுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி பேமெண்ட் வெரிஃபைட் கிளைண்ட்ஸையும் டாலர் ஸ்பெண்ட் பண்ண கிளைண்ட்ஸையும் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம ப்ரப்போசல்ஸ் பிட் பண்ணலாம். பேமெண்ட் அன்வெரிஃபைட்னு வரக்கூடிய போஸ்ட்டில், ஜாப் போஸ்டிங்ஸில் பாதி அளவு ஸ்பேமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுறீங்கன்னா சில பேர் உங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி, இல்லை இமெயில் கொடுத்துட்டு என்ன டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அப்வொர்க்கில் தான் எங்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் வேலை செஞ்சு கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண பிறகு பணத்தை எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்வொர்க் எந்த விதத்துலையும் பொறுப்பாகாது. ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த கிளைண்ட்டை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வேலை செஞ்சதாக தான் அர்த்தமாகும். அப்வொர்க் கிட்டேருந்து இன்டிமேஷனோ இமெயிலோ அப்வொர்க் டேஷ்போர்டில் உங்களுக்கு எந்த ஒரு தகவலும் இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய இந்த வேலைகளுக்கு அப்வொர்க் பொறுப்பேற்காது. இது அப்வொர்க்குடைய விதிமீறலுக்கு வரும். உங்களுடைய ப்ரொஃபைலை கூட பிளாக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்வெரிஃபைட் கிளைண்ட்ஸ்லாம் எப்படி தவிர்க்கிறது? உதாரணத்துக்கு இப்போ நான் ஃபோட்டோஷாப் அப்படின்னு கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப் ரிலேட்டட் ஜாப்ஸ் இப்போ காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நிறையா ஃபில்டர்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இது ஒரு ஃபில்டர், இதில் பேமெண்ட் வெரிஃபைட். ஸோ இந்த பேமெண்ட் வெரிஃபைடை நம்ம செக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது பேமெண்ட் வெரிஃபை பண்ணப்பட்ட கிளைண்ட்ஸ் மட்டும்தான் அவங்களோட ஜாப் போஸ்டிங் மட்டும்தான் நமக்கு காட்டும். அதே போல் இதுக்கு முன்னாடி ஒரு ஜாப் ஹிஸ்ட்ரி இருக்கிற ஒரு 10 hires பண்ணியிருக்கிற கிளைண்ட் மட்டும் வேணும், அவங்களோட ஜாப் போஸ்டிங் மட்டும் பார்த்து நம்ம நம்பிக்கையாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நம்ம செக் பண்ணிட்டோன்னா அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் போட்டிருக்க ஜாப் மட்டும்தான் நமக்கு காட்டும். ஒரு குறிப்பிட்ட ஜாப் போஸ்டிங்க்கு நான் அப்வொர்க்கில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட் பார்க்குறீங்க. அதுக்கு கிளையண்ட் இத்தனை நாளில் எனக்கு தர முடியுமா அப்படின்னு ஒரு ரிப்ளை மெசேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் பதில் அளிச்சிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ லெவலில் மட்டும்தான் இருக்குது. அதாவது ப்ரொப்போசல் சப்மிட்டட், நான் சப்மிட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து கான்ட்ராக்ட் ஆஃபர், அதாவது அவைட்டிங் ஆஃபர் ஃப்ரம் த கிளைண்ட். ஸோ கிளைண்ட் வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அடுத்து கிளைண்ட்டுக்கு நம்ம ஓகே அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க கான்ட்ராக்ட் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த கான்ட்ராக்டை நம்ம அக்செப்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆகும். இது போல் ஒரு கிளைண்ட் எனக்கு ஜாப் ஆஃபர் பண்ண பிறகு எனக்கு அப்வொர்க்லேருந்து வந்து ஒரு இமெயில், இது கிளைண்ட் நேம், என்னுடைய பெயர், ஜாப் டைட்டில், பட்ஜெட் இதெல்லாமே இருக்குது. இதில் நான் ரிவ்யூ பண்ணி இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்கும். இது டைரெக்டாக நமக்கு அப்வொர்க் கொண்டு போகும். அங்கே நமக்கு இந்த கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம ஜாபை இங்கே அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, செக் பண்ணிக்கிறதுக்கு அப்வொர்க் ஹோம் பேஜில் டெலிவர் ஒர்க்குன்னு இருக்கும். இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்னு இருக்கும். இதில் நம்மளுடைய கான்ட்ராக்ட் டைட்டில், நம்ம ஜாப் டைட்டில் காட்டுச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
இதுக்கடுத்து கான்ட்ராக்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளீட் பண்ண ஜாப்ஸோட டீட்டெயில்ஸையும் நம்ம அதில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் அப்போர்க் தொடர்பான பல பயனுள்ள தகவல்களுக்கு நீங்கள் வரைகலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் பல கிராஃபிக் டிசைன் அண்ட் வீடியோ எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் வரைகலையில் வழங்கிட்டு இருக்கோம். 1-to-1 தனிப்பட்ட முறையில் கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங் கோச்சிங் நான் வழங்கிட்டு இருக்கேன். அடோப் இன்டிசைன், ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோ போன்ற அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு என்கிட்ட நேரடியான ட்ரைனிங் வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் வரைகலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.